கிருஷ்ணர் ஏன் அஸ்வத்தாமாவை சபித்தார் தெரியுமா? துரியோதனன் தோல்விக்கு பிறகு மகாபாரத போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. எனவே 19வது நாளிலும் போரை தொடர இரு தரப்பினருக்கும் எந்த உரிமையும் இல்லை. கௌரவர்கள் தரப்பிலிருந்து சில வீரர்களை பாண்டவர்கள் காப்பாற்றினர். அவர்களில் ஒருவர் அஸ்வத்தாமா. ஏனெனில் அவர் அவர்களின் குருவான துரோணரின் மகன் மற்றும் அஸ்வத்தாமாவை கொள்வதாக யாரும் உறுதிமொழி எடுக்காததே காரணம். ஆனால் தன் நண்பன் துரியோதனனுக்காக பழிவாங்க அஸ்வத்தாமா வஞ்சகமாக பாண்டவர்களின் முகாமுக்குள் நுழைந்து அவர்களது மகன்களை பாண்டவர்கள் என்று தவறாக நினைத்து கொன்று அவர்களது முகாமுக்கு தீ வைத்தார். பாண்டவர்கள் அவரை கொடூரமாக அடித்தார்கள். ஆனால் அவன் மரணத்திற்கு பயப்படவில்லை. அவன் பிரம்மாஸ்திரத்தை அபிமன்யுவின் மனைவி உத்திரையின் கருவில் இருக்கும் குழந்தை மேல் ஏவினான். கிருஷ்ணர் அஸ்வத்தாமாவை மனித குலத்தின் நலனுக்காக அதை திரும்ப பெறச் சொன்னார். ஆனால் அவன் அதை கேட்கவில்லை. கோபத்தால் கிருஷ்ணர் அஸ்வத்தாமாவை கலியுகத்தின் இறுதி வரை வாழுமாறு சபித்தார். மேலும் அவரது நெற்றியில் உள்ள ரத்தினத்தை பிடுங்கினார். தீராத வலி மற்றும் ஆறாத வடுவும் அவனுக்கு வழங்கப்பட்டது.